Hi, this is Rakesh Kumar from Code in Ember. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, அதோட பிரான்ச்சஸ் என்னென்ன அண்ட் அதோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஒரு ஃபீல்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு க்ரீன் கலர் பிசிபி போர்டு இருக்கும், அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. அந்த போர்டுக்குள்ளே நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கும், நிறைய லைன்ஸ் அப்படி இருக்கும். அந்த சர்க்கியூட்ஸ்குள்ளே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்ன்றது இந்த காம்பனன்ட்ஸ் பற்றியும் அது அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த ஆர்டர் பற்றியும் அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அந்த காம்பனன்ட்ஸ்லாம் பற்றியும் படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரான்ஸோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது. முக்கியமாக செமிகண்டக்டர் மெட்டீரியலில் எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை பற்றி படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்னா என்ன? இப்போ நார்மலாக நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் அது ஆட்டமால தான் பில்ட் ஆகிருக்கும். பல கோடி ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் அந்த மெட்டீரியல் உருவாயிருக்கும். அந்த ஆட்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று புரோட்டான், இன்னொன்று நியூட்ரான், மூணாவது எலக்ட்ரான். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்றா சேர்ந்து நியூக்ளியஸாக ஒரு ஆட்டமோட சென்டரில் இருக்கும். இதை சுற்றி எலக்ட்ரான் ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த புரோட்டான்ஸ்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த நியூட்ரான்ஸ்லாம் நியூட்ரலி சார்ஜ்டு பார்ட்டிகல். இந்த எலக்ட்ரான் செமிகண்டக்டர் டிவைஸ்ல எப்படி ரியாக்ட் ஆகுது இதை பத்தி படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ். செமிகண்டக்டர் மெட்டீரியல்னா என்னன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோட ஃப்ளோவை கண்ட்ரோல் இல்லைனா மேனிப்புலேட் பண்ணுறதோ அந்த மெட்டீரியலை செமிகண்டக்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு செமிகண்டக்டர் மெட்டீரியலை ஒரு டிராஃபிக் லைட்னு எடுத்துக்கோங்க. காரை எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த டிராஃபிக் லைட் கிரீன் லைட் போட்டால் தான் அந்த காரை அலோவ் பண்ணும், ரெட் லைட் போட்டால் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி தான் செமிகண்டக்டர் மெட்டீரியலும் ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ஆன் இல்லைனா ஆஃப் பண்ண முடியும், அதை பாஸ் பண்ண முடியும், இல்லைனா அதை ஸ்டாப் பண்ண முடியும். ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ்டு செமிகண்டக்டர் மெட்டீரியல் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிலிகான் இல்லைனா ஜெர்மேனியம். இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸோட பிரான்ச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பிரான்ச் அனலாக் சிக்னல்ஸோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். அனலாக் சிக்னல்ன்றது ஒரு கண்டினியூஸாக வேரி ஆகக்கூடிய சிக்னல். செகண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இது டிஜிட்டல் சிக்னல் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கு வெறும் ரெண்டு லெவல் தான் இருக்குது, 0 or 1. தேர்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பிரான்ச் எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் அண்ட் லோடை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். ஃபோர்த்து மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் ஸ்மால் லெவலில் இருக்கிற எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ட்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச். ஃபிஃப்த்து சர்க்கியூட் டிசைன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பிரான்ச் பேசிக்கான எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் இருந்து காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரானிக் சிஸ்டம் வரையும் டிசைன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். சிக்ஸ்த்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் எலக்ட்ரானிக்ஸ். இது ஐசி சிப் சம்பந்தமான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். ஐசி சிப்ன்றது ஒரு ஸ்மால் சிப், அதுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ்ல ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் மாதிரியான நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். செவன்த் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டிக்ஸையும் எலக்ட்ரானிக்ஸையும் கம்பைன் பண்ற ஒரு பிரான்ச். ஆப்டிக்ஸ்ன்றது ஒரு லைட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது லைட் கேரி பண்ணக்கூடிய மெக்கானிசம் பத்தி படிக்கிறது. எய்த் எம்பெட் சிஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ். இது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச். நைன்த் செமிகண்டக்டர் டிவைஸ் எலக்ட்ரானிக்ஸ். இது செமிகண்டக்டர் டிவைசஸை எப்படி பில்ட் பண்ணுன்றதை பத்தி பார்க்குற ஒரு பிரான்ச். 10th ஆடியோ எலக்ட்ரானிக்ஸ். 11th டெலிகம்யூனிகேஷன். 12th நானோ எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் நானோ லெவலில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது. 13th பயோ எலக்ட்ரானிக்ஸ். இது மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், பயாலஜி சம்பந்தமான விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் இன்வால்வ் பண்ணி. இதெல்லாம் தான் எலக்ட்ரானிக்ஸோட பிரான்ச்சஸ். 1904 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்ன்ற ஒரு வேக்யூம் டியூபை கண்டுபிடிச்சாரு. வேக்யூம் டியூப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கண்ட்ரோல் அண்ட் ஆம்பிளிஃபை பண்ணும். இதுக்கு அடுத்து 43 வருஷம் கழிச்சு ஜான் பார்டின், வால்டர் பிரெட்டைன், வில்லியம் ஷாக்லி இவங்க 3 பேர் சேர்ந்து டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்க. அது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பல்கியான வேக்யூம் டியூப்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்தது. இதுக்கு அடுத்து 1958 ஜாக் கில்பி அண்ட் ராபர்ட் நாய்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ன்றது ஒரு சிப். அந்த சிப்குள்ள மல்டிபிள் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆன ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் மாதிரியான காம்பனன்ட்ஸை கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து 1971 மைக்ரோ ப்ராசஸரை இன்டெல் கம்பெனி கண்டுபிடிச்சாங்க. இது எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட். இது இல்லைனா அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. இதுக்கப்புறம் 1990s லேட் 20th செஞ்சுரியில் டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்தது. டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் சிஸ்டம் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அடுத்து 21st செஞ்சுரிக்குள்ள போனோம்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸோடைய
ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதாவது ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டேப்லெட்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ எலக்ட்ரானிக்ஸோடைய டிமாண்ட் அதிகமாச்சு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு. யார் வீட்லையும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாமல் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோன் கூட ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ புதுசாக நிறைய டெக்னாலஜிஸ் வருது. லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஐஓடி இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் ஓட உதவி மூலியமா எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் மேலும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.